விஜயகாந்தும் முயற்சி பண்றாரு. அவருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுது. ஸ்டூடியோவா ஏறி இறங்கினாலும் கூட கருப்பு நிறத்தால் மறுக்கப்படுறாரு. பல போராட்டங்களுக்கு பிறகு 79ல எம்ஏ காஜா அவருடைய படமான இனிக்கும் இளமையில அவர் சாமானியர்களை முன்னிறுத்தி இந்த புறம் ஒரு இடதுசாரி சிந்தனை, இந்த பின்னணியில ஒரு கோபம் கொண்ட சிவப்பு இளைஞனாக விஜயகாந்த் வெற்றி அடைகிறார். கருப்பு நிறத்தில் இருந்து போராடி ஒரு வெற்றி பெற்று தமிழக மக்களால் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளும் என்ன கொள்கையை கொண்டிருக்கிறாங்க, ஏன் இவ்வளவு கட்சிகள் இருக்கு, அவங்களுக்குள்ள என்ன வேறுபாடு, இப்படிப்பட்ட இதெல்லாம் அவருக்கு கிடையாது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற பெயரையே எப்ப முடிவு செய்யறாங்கன்னா, 3 துண்டு சீட்ல 3 பேர் எழுதிக்கிறாங்க. 3ஐயும் சாமி முன்னாடி குலுக்கி போட்டு ஒரு சீட் எடுக்கிறாங்க. அந்த ஒரு சீட்ல தான் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அப்படின்னு விருத்தாச்சலம் என்பது வன்னியர்கள் பாமக செல்வாக்கு நிறைந்த ஒரு கோட்டை. அப்ப அப்படி ஒரு தொகுதியில விஜயகாந்த் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொன்னா அந்த கிரெடிட் விருத்தாச்சலம் மக்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, பொதுவா நீங்க ஜெயலலிதாவை எதிர்த்து எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் ஜெயலலிதா முன்னாடி பவ்யமா தான் நடந்துக்குவாங்க. அது மோடியாக இருந்தாலும் சரி, ரஜினியாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவை இப்படி தட்டி கேட்கக்கூடிய ஒரு தைரியம் அவருக்கு இருந்தது. இப்போ சிபிஎம்முக்கு ஒரு கொள்கை இருக்கு, சிபிஐக்கு ஒரு கொள்கை இருக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு கொள்கை இருக்கு, தேமுதிகவுக்கு எந்த கொள்கை இருக்கு? அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த போது மாஸ்கை போட்டுட்டு பொது இடங்கள்ல ஏற்றி அவர் கையை அசைக்க வைத்து அதெல்லாம் ஒரு சித்திரவதை. அதை பார்த்து விஜயகாந்த் ரசிகர்களும் சரி, தேமுதிக தொண்டர்களும் சரி கண்ணீர் விட்டாங்க. அந்த சென்ற இடமெல்லாம் தெருவெல்லாம் மக்கள் கூட்டம் இருக்குது. எம்ஜிஆருக்கு பிறகு இவ்வளவு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் திரள்வதை அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவிலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். இன்னைக்கு நடிகர் விஜயகாந்த் அவர்கள் இறந்திருக்கிறார். மக்களால் பெரிய அளவில் ஒரு நடிகராக கொண்டாடப்பட்டவர். கிராமப்புறங்களில் பெரிய அளவில் செல்வாக்கு மிக்கவராக இருந்தார். அரசியல் கட்சி தலைவராக இருந்தார். எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். இன்னைக்கு அவர் இறந்திருக்கிறார். அவரை பற்றிய ஒரு நினைவுகளை பகிர்ந்து கொள்வதாகத்தான் இன்றைய நிகழ்ச்சி அமைச்சிருக்கிறோம். இப்போ விஜயகாந்த் அப்படின்னும் போது பலரும் பல வகையில சொல்றாங்க. நீங்க ஒரு அரசியல் பார்வையாளராக ஒரு கருப்பு நடிகர், கருப்பு அன்னைக்கெல்லாம் சிவப்பு தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டம். ஒரு கருப்பு நடிகர் பெரிய அளவுல ஒரு செல்வாக்கு மிக்க நடிகராக எப்படி வளர்ந்தார், மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்றவராக மாறினார், அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்தனுடைய சினிமா வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை ரெண்டையுமே பிரித்து பார்க்கணும். ரெண்டும் இணைந்தும் இருக்குது. ரெண்டுலையும் அவர் எப்படி வளர்ந்தார், எப்படி பின்னாடி சரிவை அடைந்தார். பொதுவாக ஒரு மனிதன் இறந்தாலோ அல்லது ஒரு செலிபிரிட்டி இறந்து போனாலோ அவரை பற்றிய இனிமையான நினைவுகளை மட்டும்தான், விஷயங்கள் மட்டும்தான் பேசுகிறாங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில நல்லது கெட்டது நிறை குறை இப்படி ஒரு பேலன்ஸ்டாக பார்த்தா தான் அதை புரிந்து கொள்ள முடியும். இப்போ தமிழக அரசியல் வரலாற்றில் தேமுதிக விஜயகாந்த் அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்குது. தமிழ் சினிமாவிலையும் அப்படி ஒரு விஜயகாந்த் என்னும் ஒரு அத்தியாயம் இருக்குது. இது ரெண்டையும் ஒரு வரலாற்று பார்வையில் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு முறையில் பேசலான்னு தான் இருக்கிறேன். உங்கள் கேள்விக்கு வரேன். விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அருப்புக்கோட்டை பக்கத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். மதுரையில் அவங்க அப்பா ரைஸ் மில் வச்சிருக்கிறாரு. 10ஆம் வகுப்பு வரை தான் படித்திருக்கிறார். அதன் பிறகு எம்ஜிஆர் படங்களை பார்த்து அந்த காலகட்டத்தில் அவர் 52ல் பிறந்ததுனால அவருடைய இளமை பருவத்தில் அன்றைக்கு இருந்த சமூகத்தில் எம்ஜிஆர் ஒரு பெரிய ஹீரோ, மாஸ் ஹீரோ, நம்பர் 1 ஹீரோ. பொதுவாக கிராமத்து இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு கதாபாத்திரங்களில் ஏழை ரிக்ஷாக்காரனாக இருக்கட்டும் அல்லது ஒரு உழவன் கேரக்டராக இருக்கட்டும், இந்த மாதிரியான படங்களில் நடிப்பார். அவர் காதலிக்கிறது பண்ணையார் பெண்ணாக இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு இந்த மாதிரி சாதாரண மக்களை பிரதிபலிக்கக்கூடிய பாத்திரங்களில் நடிப்பார். அப்போ சாதாரண மக்களது நாயகனாக இருந்தார். அப்போ திராவிட இயக்கம் காங்கிரசினுடைய மிட்டாம் மிராசுதாரர்களுடைய அந்த செல்வாக்கு எதிராக
சாமானியர்களை முன்னிறுத்தி தான் வந்து திமுக வந்து வளர்ந்து வந்த காலகட்டம். இப்போ கலைஞர் வந்து தஞ்சாவூர்ல போட்டியிடுறாருன்னா அவரை எதிர்த்து வந்து ஒரு பெரிய மிட்டா மிராஸ்தார் தான் போட்டியிடுறாரு, பணபலத்திலையும் சரி சாதி ரீதியான எல்லா செல்வாக்கிலையும். அப்போ ஒரு சாதாரண நபராக ஒரு பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்தவராகத்தான் கலைஞர் அங்கே பிரச்சாரம் செய்து வெற்றி பெறுகிறார். அப்போ இது வந்து திரைப்படங்கள்லையும் வந்து பிரதிபலிக்குது. அப்போ எம்ஜிஆர் வந்து சாமானியர்களுடைய நாயகனாகவும், சிவாஜி கணேசன் எடுத்துட்டீங்கன்னா ஒரு வாழ்ந்து கெட்ட ஒரு பண்ணையார்கள், அவங்களுடைய உணர்ச்சி, அவங்களுடைய அவலங்கள், துயரங்கள், சோகங்கள், இதை நடிக்கக்கூடிய கதாபாத்திரமாக சிவாஜி வந்து நடிக்கிறார். ஒரு வகையில் பார்த்தா வெள்ளக்காரன் காலத்துக்கு பிறகே வந்து ஒரு மேல் சாதி மேல்தட்டு வர்க்கம் வந்து பொருளாதார ரீதியாக முன்னேறினாலும் தங்களுடைய அடையாளம் கீழே இருந்தவங்களாம் மேலே வந்துட்டாங்க அப்படின்ற அந்த சமூக மாற்றத்தில் வந்து அவங்க தத்தளிக்கிறாங்க, தன்னுடைய அதிகாரத்தை இழந்து. அந்த மாதிரியான படங்களும் பண்ணையார் படங்கள் அது மாதிரிலாம் வருது. அப்போ விஜயகாந்த் இயல்பாகவே ஒரு இந்த பின்னணியில் வந்து எம்ஜிஆர் ரசிகராக வந்து மாறி சினிமா மோகத்தினால அவர் வந்து தன்னுடைய நண்பர் இப்ராஹிம் ராவத்தரோட சென்னைக்கு வந்து வரார். அவர் வந்து கருப்பு நிறம் என்பது வந்து அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமான்னு இல்லை, நீங்கள் வந்து இந்திய சினிமாவையும் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் வெள்ளைத்தோல் கொண்டவர்கள் தான் வந்து ஒரு ஸ்டாராக வந்து இருக்க முடியும். ஒரு சாமுத்திரிகாலட்சணம்னு சொல்கிறாங்க இல்லையா, ஹீரோவுக்குன்னு ஒரு ஃபேஸ் கட் வந்து இருக்குது. கண்ணு காது மூக்கெல்லாம் வந்து ஒரு கரெக்டான ஒரு ரேஷியோவில் வந்து இருந்தால் மட்டும்தான் அவங்க ஆக முடியும். கலர் வந்து ரொம்ப முக்கியம். இன்னும் நாயகிகளுக்கு வந்து அது இன்னும் டபுள் மடங்கு வந்து செல்லுபடியாகும். இந்த காலகட்டத்தில் வந்து ரஜினிகாந்த் வந்து வில்லனா நடிக்கிறார். 16 வயது நிலை இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வில்லனா வந்து நடிக்கிறாரு. ஒரு வில்லன் கேரக்டரில் வந்து அவர் ஃபேமஸ் ஆகிறாரு. அப்போ ரஜினிகாந்த் வந்து கருப்பாக இருந்தாலும் வில்லன்ற முறையில் அவருடைய ஸ்டைலு, வேகமான பேச்சு, இதனால வந்து அவர் ஃபேமஸ் ஆகிறாரு. அப்புறம் பின்னாடி வந்து அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாயகனாகி முரட்டுக்காலையில் வந்து ஒரு வெற்றி படமாக அமைந்த உடனே அவரு நாயகனாக வந்து மாறாரு. இது வந்து ஒரு விதிவிலக்கு. அப்போ அதே மாதிரி விஜயகாந்தும் முயற்சி பண்ணுறாரு. அவருக்கு வாய்ப்புகள் வந்து மறுக்கப்படுது. ஸ்டூடியோவாக ஏறி இறங்கினாலும் கூட கருப்பு நிறத்தால் வந்து மறுக்கப்படுறாரு. பல போராட்டங்களுக்கு பிறகு 79 வந்து எம்ஏ காஜா அவருடைய படமான இனிக்கும் இளமையில் வந்து ஒரு வில்லனா வந்து நடிக்கிறாரு. அந்த படம் தோல்வி அடையுது. அதற்கு பிறகுமே 2 படங்களில் வந்து அவர் நடிக்கிறாரு, அதுவும் தோல்வி அடையுது. அப்போ தோல்வி அடைந்த பிறகு என்ன செய்யலாம்னு அப்படி இருக்கும்போது எஸ்.ஏ. சந்திரசேகரன் வந்து அவரும் வந்து ஒரு வெற்றி படத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு, இவரும் ஒரு வெற்றி படத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. 2 பேரும் சேர்ந்து தான் அந்த சட்டம் ஒரு இருட்டறை வந்து 80களின் ஆரம்பத்தில் வந்து வெளியாகுது. அப்போ நீங்கள் 80களில் சிவப்பு மல்லியா இருக்கட்டும், அலையோசை இந்த மாதிரி படங்களாக இருக்கட்டும், அப்போ அவர் வந்து ஒரு 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 கம்யூனிஸ்டின் கோபம் கொண்ட இளைஞன், அல்லது வந்து ஒரு ஏழைகளுக்காக கோபப்படக்கூடிய ஒரு இளைஞன், இந்த சமூக அமைப்பை பார்த்து கோபம் கொண்டு மாற்றணும்னு நினைக்கக்கூடிய சிவந்த கண் கொண்ட இந்த பாத்திரங்கள்ல தான் அவர் வந்து மக்கள்கிட்ட வந்து வெற்றி அடைகிறார். அப்போ 80கள் அந்த மாதிரி படங்கள் வந்து அதிகம் வந்து வருது. அப்போ அதை ஏன் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதே இது வந்து இந்திக்கு பொறுத்துனீங்கன்னா 70களில் வந்து அமிதாப் பச்சன் ஒரு கோபம் கொண்ட கதாபாத்திரமாக தான் நடிச்சிருப்பாரு. அப்போ 70களில் வந்து பொருளாதார நெருக்கடி, வேலையின்மை, இந்த சமூகம் வந்து பின்தங்கிய சாதிகள் வந்து படித்து முன்னேறுவதற்கான போராட்டம், இந்த அப்புறம் உலகம் முழுவதுமே ஒரு நெருக்கடி வந்து வருது, போக்கு இதெல்லாம் வருது. இப்போ 80களில் வந்து இங்கே மார்க்சியலின் அமைப்புகள் போராடுறாங்க, இங்கே வந்து நக்சலைட்டுகள் என்ற பேரில் வந்து தேவாரம் தலைமையில் வந்து கொல்லப்படுறாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து இந்த கருத்துக்கள் வந்து சமூகத்தில் செல்வாக்கு பெறுது. அப்போ திமுக ஒரு புறம் சாமானியர்களை முன்னிறுத்தி, இந்த புறம் வந்து ஒரு இடதுசாரி சிந்தனை, இந்த பின்னணியில் வந்து ஒரு கோபம் கொண்ட சிவப்பு இளைஞனாக விஜயகாந்த் வந்து வெற்றி அடைகிறார். அவருடைய ரசிகர்கள் யாருன்னு கேட்டால், இவங்க சினிமா மொழியில் சொல்கிறதா இருந்தால் பிசி சென்டர், சிறுநகரங்கள், கிராமப்புறங்கள், இதில் தான் அவருடைய ரசிகர்கள். அப்போ அவர் அதிகார வர்க்கத்தையோ போலீஸையோ ஒரு கலெக்டரையோ தாசில்தாரையோ எதிர்த்து அவர் கேள்வி கேட்குற இருக்கு இல்லையா, அவருடைய நீண்ட வசனங்கள், அந்த வசனங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து எடுபடுது. பெஞ்சு டிக்கெட்டு என்று வந்து இந்த ஏ சென்டர், மணிரத்னம், கமலஹாசன் இவர்களால் பெஞ்சு டிக்கெட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த எளிய மக்கள் வந்து இவரை வந்து கொண்டாடுறாங்க. அந்த வசனங்களுக்கு வந்து லியாகத் அலி கான் வந்து ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் பின்னாடி வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சமூகம் மாறுது. 90களில் வந்து ஒரு நடுத்தர வர்க்கம் வந்து வர துவங்குறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுது, சமூகம் வந்து கிராமங்கள்ல இருந்து நகரத்தை நோக்கி வந்து போகுது. அப்போ வந்து கிராமங்களை பற்றிய ஒரு மலரும் நினைவுகள்ன்ற முறையில் நிறைய கிராம படங்களில் வந்து இவர் நடிக்கிறார். உழவன் மகன்,
சின்ன கவுண்டர். அப்போ இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிலவுடைமை, ஒரு பண்ணையார் இதை வந்து முன்னிறுத்துகின்ற ஒரு மேல் சாதி மனோபாவத்தை முன்னிறுத்துகின்ற கேரக்டரில் வந்து நடிக்கிறாரு. சாதாரண வேடங்கள்லையும் வந்து நடிச்சிருக்கிறாரு. அப்போ சின்ன கவுண்டர் வெற்றியெல்லாம் நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஒரு ஆண்ட சாதி பெருமை இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து அந்த படம் அந்த கண்ணோட்டத்தில் வந்து வெற்றி அடையுது. 90கள் ஆரம்பத்தில் வந்து அவர் போலீஸ் அதிகாரியாக ப்ரமோஷன் ஆகிறாரு. போலீஸ் அதிகாரியாக ப்ரமோஷன் ஆகி வந்து ஒரு நல்ல போலீஸ் ஆகி வந்து இதே சமூக அமைப்பில் தப்பு பண்ணுறவங்க வந்து தட்டி கேட்குறாரு. இது அடுத்த அத்தியாயம். அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நடுத்தர வர்க்கம் எல்லாம் உருவாயிருது. இந்த கிராமம், சிவப்பு மனிதன் இதற்கான இடமெல்லாம் இல்லாமல் போய் இவங்கெல்லாம் நகரத்துக்கு வராங்க, ஒரு நல்ல நிலைக்கு வராங்க, அரசு ஊழியர் வராங்க, வழக்கறிஞர் ஆகிறாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து இவர் இன்னும் ப்ரமோஷன் பெற்று வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளை பந்தாடக்கூடிய ஒரு தேசபக்த வீரனா, ஹீரோவா வந்து மாறிடுறாரு. அர்ஜுன் படம்னா அப்படி சொல்லலாம். அர்ஜுன் விஜயகாந்த் மட்டும்தான் பாகிஸ்தான் இதை வந்து பண்ணுவாங்கன்னு வந்து ஒரு பொது புத்தியில் சொல்லப்படுகிறது. உண்மை அதுவல்ல. இப்போ இந்திய அளவில் கொண்டாடப்படுகின்ற மணிரத்னமாக இருக்கட்டும், கமலஹாசன் இருக்கட்டும், இவங்களும் கூட இப்போ காஷ்மீர் தீவிரவாதி அல்லது வந்து தாலிபான் தீவிரவாதின்னா விஸ்வரூபம் அல்லது வந்து ரோஜா படம்லாம் வந்து எடுத்தாங்க. ஆனால் அவங்க படத்தில் வந்து அழகியல் அது இதுன்னு சொல்லி அந்த அம்சங்கள் மறக்கப்படும். ஏதோ விஜயகாந்துக்கு வந்து அதெல்லாம் அரசியல் ரீதியாக ஒன்றும் தெரியாது. ஒரு ஹீரோ வில்லன் வந்து உள்நாட்டில் இருந்தான்னா, காஷ்மீரில் இருந்தான்னா, பாகிஸ்தானில் இருந்தானே, அவ்வளோதான் அவருக்கு வந்து வித்தியாசம். அப்புறம் அதன் பிறகு என்ன ஆகுது, அவருக்கு வயதாகுது. அவருடைய இறுதி காலத்தில் வந்த தருமபுரி, விருதகிரி எல்லாம் வந்து அவருடைய ரசிகர்களாலேயே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா அவர் வந்து ஒரு காலத்தில் வந்து அவர் வந்து சண்டை பயிற்சி வந்து புகழ்பெற்றவர். டூ போடாமல் அவரே வந்து அவருடைய லெக் ஃபைட் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லி ஸ்டென் மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு அடிப்பாரு. ஆமாம், அடிப்பார். வயதான பிறகு வந்து அவர் வந்து நாயகிகளோட வந்து அவரால் வந்து டான்ஸ் ஆட முடியல, பழையபடி சண்டை போட முடியல. அதுக்கு பிறகு அவருடைய திரைப்பயணம் வந்து கிட்டத்தட்ட முடிவடைஞ்சிருச்சு. இது வந்து எம்ஜிஆருக்கும் நடந்திருக்கு, சிவாஜிக்கும் நடந்திருக்கு. எம்ஜிஆர் வந்து மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வயதான எம்ஜிஆர் வந்து அது ஒரு தோல்வி படம் தான், ஒன்றும் பெரிய அளவுக்கு வெற்றி அடையலை. அப்போ ஒரு வயதுக்கு மீறிய அந்த நாயகன் நாயகிலாம் வந்து எடுபடலை. சிவாஜி கணேசன் எடுத்துட்டிங்கன்னா அவருடைய கடைசி காலத்தில் லாரி டிரைவர், ராஜா கண்ணு போன்ற படங்கள்லாம் வந்தது. மகளாக நடித்த ஸ்ரீதேவி தான் அதில் நாயகி. அப்போ ஸ்ரீதேவியோட டூயட் பாடுறதெல்லாம் வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கலை. இப்போ அன்னைக்கு வந்து ஒரு ஸ்டார் அப்படின்னு சொன்னால் அவங்க இறுதி வரை நாயகன் நாயகி தான். தன் வயதுக்கேற்ற பாத்திரத்தை வந்து ஏற்றுக்கொண்டு நடிக்கக்கூடாது அப்படின்ற அளவில் ஒரு நட்சத்திர செல்வாக்கு வந்து சினிமா உலகை வந்து கோலைச்சி கொண்டு இருந்தது. இப்போ அது மாறி இருக்கு. வயசுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சாதான் மக்கள் ஏற்றுக்குவாங்க, ஃபீல்டில் இருக்கணும். அதனால நீங்க வந்து ரஜினியோ கமலஹாசனோ வயசான கேரக்டர்லாம் பண்ணுவாங்க. அல்ல விஜய்க்கு கூட வந்து கடைசியா வந்த படத்துல வந்து ஒரு ஆளு இறந்த பையன் வந்து இருக்கிறாரு லியோல. அப்ப இந்த பார்வை வந்து இப்ப மாறி இருக்குது. நட்சத்திரமாவே இருந்தாலும் ஹீரோவாவே நடிச்சாலும் வயசுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கணும். விஜயகாந்த் காலம் வரைக்கும் அப்படி வந்து இல்லை. அப்போ அவருடைய சினிமா என்பது வந்து கடைசி கட்டத்தில் வந்து முடிவடையுது. மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் வந்து ஒரு கருப்பு நிறத்தில் இருந்து போராடி ஒரு வெற்றி பெற்று தமிழக மக்களால், ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். இரண்டாவது வந்து நிறைய புதுமுகங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். இப்போ ரஜினி எல்லாம் வந்து ரஞ்சித்துக்கு வாய்ப்பு கொடுத்துறாரு, அல்லது வந்து கமலஹாசன் வந்து லோகேஷ் கனகராஜுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரெல்லாம் இப்போ ஏன்னா வந்து பழைய இயக்குநர்கள் வந்து இன்றைய காலகட்டம், இன்றைய சமூக ஓட்டம் இதை வந்து புரிந்து கொள்ளவில்லை. புதிய இயக்குநர்கள் தான் இன்றைய காலத்திற்கு பொருத்தமான படத்தை கொடுக்க முடியும் அப்படின்ற நிலைமை மாறியதுனால வேற வழி இல்லாமல் அவங்க வந்து வாராங்க. ஆனால் விஜயகாந்த் அவருடைய காலத்தில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட புதுமுக இயக்குநர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். அது வந்து ஒரு நல்ல விஷயம். இப்போது ஆபாவானனுடைய ஊமை வழிகள் எடுத்துக்கோங்க, ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு தான் அதுக்கு போட்டிருப்பாங்க. அப்போ அந்த படத்தில் துணிஞ்சு அவர் வந்து நடிக்கிறாரு, வெற்றி அடைகிறாரு. அதே போல் ஆர்கே செல்வமணியோட முதல் படம் வந்து புலன் விசாரணை, ரெண்டாவது படம் வந்து கேப்டன் பிரபாகரன், அது வந்து அவருடைய 100வது படம். இப்படி நிறைய புதுமுக இயக்குநர்களுக்கும் கலைஞர்களுக்கும் வந்து அவர் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அது மாதிரி முருகதாஸ், ஏஆர் முருகதாசனுடைய 2வது படம் தான் வந்து ரமணா, அது ஒரு பெரிய வெற்றி பெற்றது. அப்போ இப்படி வந்து ஒரு புது இயக்குனர் வந்தால் கூட அவங்க கதையை கேட்டு இது வந்து இந்த படம் வெற்றி அடையும், அவங்கள்ட்ட திறமை இருக்குது அப்படின்னு அவங்களை வந்து ஒரு எளிய முறையில் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை வந்து இருந்தது. நீங்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு புதிய இயக்குநர்கள் வந்து கமலஹாசன்ட்டையோ இல்லை ரஜினிகாந்த்டையோ நெருங்கவே முடியாது.
கதையெல்லாம் சொல்லி அது இப்பதான் அது வந்து அவங்க இப்ப கூட நீங்க பல லாபி செய்துதான் அவர்களை நெருங்க முடியும். அப்ப அது வந்து விஜயகாந்த் வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து அவருடைய சினிமா வாழ்க்கை. இல்லை, இப்போ சினிமாவில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக இருந்து பின்னாடி அதுவே அவரே நீங்கள் சொன்ன மாதிரி அது ரிவர்ஸ் ஆயிடுச்சு, பெருசாக போகலை, அவருடைய ரசிகர்களாலே அது நிராகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு. இது ஒரு பகுதி என்றாலும் அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னும் ஒரு எழுச்சியாக இருந்தது. தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு வந்த உடனே அரசியலில் ஒரு பெரிய வைப்ரேஷன் வந்தது. திடுதப்புன்னு கமல் பயந்துகிட்டு இருக்கிறாரு, ரஜினி பயந்துட்டு இருக்கிறாரு, விஜயகாந்த் பாருங்க, ரஜினி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில். ரஜினி வராரு வராரு வராருன்னு சொல்லியே படங்கள் ஓடிட்டு இருந்தது. ஆனால் திடுதப்புன்னு வந்தார், வந்து கட்சி ஆரம்பித்தார். யாரும் எதிர்பார்க்காம 8%, 10% ஓட்டுகள் வாங்கினாங்க. எல்லாரும் மிரளக்கூடிய ஒரு அளவுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் அப்படின்ற அளவுக்கு வந்து ஊடகங்கள் கொண்டாடிச்சு. அப்படி ஒரு திடீர் அந்த அரசியல் பாய்ச்சல், அந்த வளர்ச்சி, அது எப்படி சொல்லுங்க? விஜயகாந்தனுடைய அரசியல் பயணத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன போல அவருடைய அறிமுகம் என்பது ஒரு கோபம் கொண்ட இளைஞன் அதிகார வர்க்கத்தை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய அந்த வசனங்களுக்காக எளிய மக்களால் வந்து அவர் விரும்பப்பட்டார். அதே பாணியில் தான் அவர் வந்து அரசியலுக்கு வந்து நினைத்து கொண்டு வருகிறார். மற்றபடி அவருக்கு அரசியலை பற்றி எந்த விதமான ஒரு புரிதலோ ஒரு கொள்கை கோட்பாடு குறித்த பார்வையோ இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளும் என்ன கொள்கையை கொண்டிருக்கிறாங்க, ஏன் இவ்வளோ கட்சிகள் இருக்குது, அவங்களுக்குள்ள என்ன வேறுபாடு, இப்படிப்பட்ட இதெல்லாம் அவருக்கு வந்து கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கருப்பு வெள்ளை, ஏழை பணக்காரன், நல்லவன் கெட்டவன், நல்ல போலீஸு கெட்ட போலீஸு, நல்ல கலெக்டர் கெட்ட கலெக்டர், இப்படி தான் அவர் வந்து அவருடைய பார்வை வந்து இருந்தது. ஒரு சாதாரண ஒரு பாமர மக்களது பார்வை தான். அப்போ தன்னுடைய ரசிகர்கள் வந்து பி சென்டர் சி சென்டரில் வந்து இருக்கிறாங்க. அப்போ 2005 அவர் சினிமா பயணம் வந்து முடிவடைகிறது. அதற்கு முன்னாடி வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து உள்ளூராட்சி தேர்தலில் வந்து ஓரளவு வெற்றி அடைகிறாங்க. இதையெல்லாம் வைத்து கொண்டு தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது, நம்ம இந்த மாதிரி படங்களில் நடித்திருக்கிறோம், இதை வைத்து கொண்டு நம்ம அரசியலில் வந்து ஒரு சக்தியாக நம்ம வந்து வளர முடியும் என்று அவர் நினைக்கிறார். ஆனால் அவர்கிட்ட வந்து எந்த கொள்கை கோட்பாடும் கிடையாது. மதுரையில் வந்து 2005 செப்டம்பர் மாதம் அவர் தேமுதிக மாநாடு ஆரம்பிக்கிறார் இல்லையா, அப்போவே அந்த பெயர் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற பெயரையே எப்போ முடிவு செய்கிறாங்கன்னா 3 துண்டு சீட்டில் 3 பேர் எழுதிக்கிறாங்க. 3ஐயும் சாமி முன்னாடி குலுக்கி போட்டு ஒரு சீட் எடுக்கிறாங்க. அந்த ஒரு சீட்டில் தான் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அப்படின்னு வந்து வருது. அதையும் வந்து ராகு கால யமகண்டம்லாம் பார்த்துட்டு வந்து அறிவிக்கிறாங்க. 3 வாட்டி வந்து மேடையில் வந்து அறிவிக்கிறாங்க. அப்போது நீங்கள் ஜோசியம் ராகு கால யமகண்டம்லாம் பார்த்து தான் அவங்க கட்சி பேரை வந்து தெரிவு செய்கிறீங்க. இல்லை, ஜோசியர் சொன்னதுனால தான் அவர் முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படின்னு சொன்னதுனால தான் கட்சி ஆரம்பிச்சோன்னு கூட சொல்லுவாங்க. ஆமாம், ஆனால் வந்து ஜோசியக்காரர்களால் இந்த உலகமோ அரசியலோ சமூகமோ இயங்குவது இல்லை. அது வந்து ஒரு எளிய மக்கள் தங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளை ஒரு கற்பனைகளை தீர்த்து கொள்வதற்காக நம்புகின்ற ஒரு மூட நம்பிக்கை. அது வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து நிச்சயமாக வழிகாட்ட முடியாது. அரசியல் என்பது நீங்கள் கீழே கிரவுண்டில் போய் இறங்கி மண்ணோட மண்ணாக நின்று மக்களை புரிந்து கொண்டு அப்படி நீங்கள் வந்து பேசணும். அது வந்து ஒரு பறந்து விரிந்த ஒரு பார்வை அனுபவம் வந்து வேணும். அப்போ விஜயகாந்துக்கு வந்து அது நிச்சயமாக வந்து இல்லை. அவர் பேசினது வந்து ஊழல், குடும்ப ஆட்சி, இந்த மாதிரி வந்து விலையேற்றம், மின்சார உயர்வு, இப்படி வந்து ஒரு பொதுவாக ஒரு பொது புத்திக்கு ஏற்படக்கூடிய பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த உடனடி பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, இதில் நான் வந்தால் நல்லது செய்வேன் அப்படின்ற முறையில் இப்படி தான் அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. மற்றபடி அவர் கட்சி பேரில் இருக்கிற எந்த வார்த்தைக்கும் வந்து எந்த அர்த்தமும் வந்து கிடையாது. இப்போ 2006 சட்டமன்ற தேர்தலில் வந்து நான் ஆண்டவனோடு மக்களோடு தான் கூட்டணின்னு சொல்லிட்டு அவர் போட்டியிடுறாரு. அப்போது திமுக அதிமுகவுக்கு அல்லாத, அது இரண்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டு வங்கி, ஒரு வகையில் சொல்லப்போனால் ஒரு அப்பொலிட்டிக்கல் செக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். திமுக மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கிறாங்க, ஒரு மாற்றம் வேணுங்க. ஆமாம், அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் துக்ளசோ காலத்திலேருந்தே வந்து இந்த தினமலர் போன்ற இந்த மாதிரி வந்து ஊடகங்கள்லாம் வந்து அதிமுகவுக்கு மாற்று திராவிட கட்சிகள்லாம் நாட்டை கெடுத்து விட்டன இப்படி வந்து சொல்கிறாங்க இல்லையா. அந்த வகையில் இவங்களே வந்து உசுப்பேத்தி விடுறாங்க. விஜயகாந்த் நிறைய அட்டைப்படங்களில் வந்து வருகிறாரு. அப்போ அந்த தேர்தலில் வந்து 8.4% வாக்குகள் வந்து அவர் வாங்குறாரு. விருத்தாச்சலம் தொகுதியில் வந்து வெற்றி பெறுகிறார். விருத்தாச்சலம் என்பது வன்னியர்கள் பாமக செல்வாக்கு நிறைந்த ஒரு கோட்டை. அப்போ அப்படி ஒரு தொகுதியில் வந்து விஜயகாந்த் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொன்னால் அந்த கிரெடிட்டை வந்து விருத்தாச்சலம் மக்களுக்கு தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் தமிழக மக்கள் சாதி பார்த்து வாக்களிப்பதில்லை,
அப்படின்றதுக்கு இது ஒரு சான்று. மற்ற தொகுதிகளில் எல்லாம் தோல்வி அடைந்திருந்தாலும், கணிசமாக வாக்கு வாங்கியிருந்தாலும், விருத்தாச்சலத்தில் வந்து பாமக கோட்டையில் வந்து அவர் வந்து வெற்றி பெற்றது. அவருடைய சமூகத்தினர் வந்து அங்கே அதிகம் வந்து கிடையாது. அப்போ வந்து நம்ம மக்கள் வந்து என்ன மாதிரி இதில் இருக்கிறாங்கன்றதுக்கு அது ஒரு சான்று. அப்புறம் வந்து 2009 வந்து காங்கிரஸ் இவங்கெல்லாம் கூட்டணிக்கு முயற்சி பண்ணாலும் அது சரியாக அமையலை. வந்து அவர் மீண்டும் தனியாக பாராளுமன்ற தேர்தலில் போட்டிடுறாரு. அப்போ 10% வாக்குகளை வந்து அவர் வாங்குறாரு. இடைக்காலத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, திமுக அதிமுகவில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து மாவட்ட செயலாளர், அவரை சார்ந்தவங்க, குடும்பம் இப்படி இருக்கும் பொழுது அதில் நம்ம இனிமேல் வந்து குப்பை கொட்ட முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இங்கே வந்து சேர்றாங்க. தேமுதிக இப்போ வாக்கு அதிகமாகிட்டு இருக்கு, இதில் சேர்ந்தா நாளைக்கு ஏதாவது நமக்கு வந்து ஒரு எம்எல்ஏ ஒரு சீட்டு கிடைக்கும், ஏதாவது ஒன்று கிடைக்காதுன்னு சொல்லி அந்த கோஷ்டிகள் நிறைய வந்து சேர்றாங்க. ஏன்னா தேர்தல் அரசியல் என்பதே வந்து நீங்கள் நிறைய செலவழிக்கணும். இப்போ விஜயகாந்த் வந்து அவருடைய கேண்டிடேட் செலெக்ஷனுக்கான அந்த இன்டர்வியூவில் உங்களால் எவ்வளவு செலவு செய்ய முடியும் என்றதை வெளிப்படையாகவே கேட்குறார். அப்படி தான் அவர் இன்டர்வியூ வந்து நடத்துவார். அப்போ 2009க்கு பிறகே வந்து அது வரைக்கும் வந்து இவருடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றவர்கள்லாம் எம்எல்ஏ எம்பி எலெக்ஷனுக்காக கணிசமான நிதியை வந்து செலவழிக்கிறாங்க, மாநாட்டுக்காக செலவழிக்கிறாங்க. இப்போ எல்லாம் கை காசெல்லாம் போட்டு செலவழிக்கிறாங்க, எல்லாம் லாஸ் ஆகுது, ரிட்டர்ன் வேணும். அப்போ அந்த ப்ரெஷர் வந்து ஏற்றப்படுகிறது. அப்போ எப்படியாவது நீங்கள் கூட்டணி வைக்கணும், திமுக அல்லது அதிமுக கூட கூட்டணி வைத்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும், ஏதாவது வந்து நம்மளும் 4 காசு பார்க்க முடியும். இதுக்காக தானே அரசியலில் வந்து சேர்றாங்க ஒரு கட்சியில். அப்போ 2011 சட்டமன்ற தேர்தலில் அப்போ வந்து அதுக்கு முன்னாடி திமுக இருந்தது, திமுக ஆளுங்கட்சி இருந்ததுனால திமுகவுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு அலை வந்து இருக்குது. அந்த வகையில் வந்து இவர் வந்து அதிமுகவோட இவர் வந்து கூட்டணிக்கு வந்து போறாரு. இவர் செய்த முதல் தற்கொலை வந்து அதிமுகவோட, அதுவும் ஜெயலலிதாவோட கூட்டணி வைத்ததுன்னு இருக்கு இல்லையா. ஜெயலலிதா வந்து இப்போ விஜயகாந்தை பொறுத்தவரை ஒரு கிராமப்புறத்து நாட்டாமை என்று சொன்னால், ஜெயலலிதா வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் நாட்டாமை. அவரை பார்த்து வந்து பிஜேபிக்காரங்க பயப்படுவாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் பயப்படுவாங்க, எல்லாம் போயஸ் தோட்டத்தில் வந்து எப்போ நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்குன்னு காத்திருப்பாங்க, 2 சீட்டு 5 சீட்டு கிடைக்குமான்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ விஜயகாந்த் கூட 2011 கூட்டணி வைத்து கொண்டிருக்கும் போதே அவர் வேட்பாளர்லாம் ஜெயலலிதா அறிவிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு வழியாக ஏதோ பேசி எப்படியாவது திமுக தோக்கடின்னு சொல்லி கடைசியில் கூட்டணி இறுதியாகி அதில் வந்து இவர் போட்டிடுறாரு. கிட்டத்தட்ட 29ன்னு நினைக்கிறேன், 44 சீட் கொடுத்தாங்க, 29 எம்எல்ஏக்கள் வந்து வெற்றி பெறாங்க. திமுக அதை விட கம்மியாக ஆனதுனால இவர் எதிர்கட்சி தலைவராக வந்து மாறுறாரு. சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தில் வந்து உட்கார்றாரு. ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் 91, 96 வரைக்கும் வந்து அவருடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. 2011 அவர் மேலே கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து இருக்குது, சொத்து குவிப்பு, சொத்து ஊழல் வழக்கையும் உள்ளிட்டு. அப்போ இவர் வந்து ஊழலை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லின அந்த இமேஜ் வந்து அதன் மூலம் வந்து தகர்ந்து போகிறது. நீங்கள் திமுகவை எதிர்த்தீங்கன்னா திமுகவில் அது வரைக்கும் வந்து நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி என்பது யாரும் இல்லை. இப்போ ஜெயலலிதா மேலே பல கேஸ் வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஊழல் எதிர்ப்பு என்பது என்னாச்சு? இது வந்து முதல் கேள்வி. அதோட ஜெயலலிதா வேறு ஜெயிலுக்கு போனாங்க. ஆமாம், சிறைக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. இவரை ஓபிஎஸ்ஸை வந்து முதல்வராக்கிட்டு ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. அப்போ அது வந்து விஜயகாந்த் இமேஜை வந்து காலி பண்ணுது. 2வது வந்து விஜயகாந்த் ஈகோவுக்கும் ஜெயலலிதா ஈகோவுக்கும் ஒரு கிளாஷ் வந்து வருது. பொதுவாக நீங்கள் ஜெயலலிதாவை எதிர்த்து எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் ஜெயலலிதா முன்னாடி வந்து பவ்யமாக தான் நடந்துக்குவாங்க. அது மோடியாக இருந்தாலும் சரி, ரஜினியாக இருந்தாலும் சரி, பத்திரிகை நிருபர்களாக இருந்தாலும் சரி. ஒரு முறை விஜயகாந்த் நீங்கள்லாம் வந்து ஜெயலலிதாவுக்கு ஜால்ரா தூக்குறவங்க தானே தூ அப்படின்னு வந்து துப்புறாரு. உடனே பத்திரிகையாளர் சங்கம்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. உண்மையிலே வந்து எந்த பத்திரிகையாளனும் வந்து ஜெயலலிதாவை எதிர்த்து வந்து எந்த கேள்வி கேட்க முடியாது. அப்போ இவர் வந்து அவர் தான் ஹீரோ இல்லை, அவர் வந்து சட்டசபையில் ஜெயலலிதாவை எதிர்த்து பேசுகிறாரு. நீங்கள் வந்து பால் விலையை வந்து கூட்டிட்டீங்க அதுன்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாரு, நாக்கை துருத்துறாரு. அப்போ ஜெயலலிதா வந்து என்ன நான் போட்ட பிச்சைனால தான் நீ வந்து ஜெயிச்ச அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் வந்து விஜயகாந்த் வந்து போதையில் உளர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க, குடிச்சிட்டு வந்து பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் திருப்பிக்காரு, நீ தான் ஊற்றி கொடுத்தியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இப்படி ஜெயலலிதாவை வந்து இப்படி தட்டி கேட்கக்கூடிய ஒரு தைரியம் வந்து அவருக்கு இருந்தது. இது கொள்கையிலிருந்து வரவில்லை. அவருடைய அந்த நாட்டாமை, அந்த கெத்து இருக்குல்லையா, அந்த ஹீரோ கெத்துலேருந்து தான் அது வந்து வருது. 2வது வந்து தேமுதிக என்ற கட்சி வந்து
அதுக்கு வந்து விஜயகாந்த் மட்டும்தான் ஒரு முதலீடு, ஒரு மூலதனம். அவருடைய இமேஜ் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் மூலதனம். மற்றபடி கட்சி அந்த என்ற நிறுவனத்தை வந்து கட்டியமைத்து வந்து அதை நிர்வகிப்பது வந்து மனைவியும் மச்சானும் தான். அப்போ அது ஆரம்பத்திலேருந்தே ஒரு குடும்ப கம்பெனியாக வந்து மாறிடுச்சு. அப்போ பிரேமலதாவும் அவருடைய தம்பி சதீஷ் இவங்க 2 பேரும் தான் எதா இருந்தாலும் வந்து தீர்மானிக்கிறாங்க. அவங்க தான் வந்து விஜயகாந்துக்கு எல்லா ஆலோசனைகளும் சொல்லக்கூடியவங்க. இருந்தாலும் அது வரைக்கும் வந்து ஒரு சுயமாக ஒரு முடிவெடுத்து போயிட்டு இருந்தார். அப்புறம் குடும்ப கட்சியாக மாறுது. அப்புறம் ஜெயலலிதாவோட சேர்ந்ததுனால ஊழல் இமேஜ் வந்து அது எதிர்ப்போர் என்ற இமேஜ் காலி. அப்புறம் ஏற்றுக்கிட்டதுனால என்ன ஆகுதுன்னா, இவருடைய எம்எல்ஏக்களே அதிமுகவில் போய் சேர்றாங்க. இப்போ அதிமுகவில் சேர்றவங்களை வந்து நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணணும். சஸ்பெண்ட் பண்ண வந்து முடியாது. சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க தனியாக இது வந்து தனியாக இதாக அமைச்சிருவாங்க. அவங்களா போய் வந்து அதிமுகவில் சேர்ந்துருக்குறாங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு கட்சியிலிருந்து கட்சி தாவல் தடை சட்டம் இருக்குது. கட்சி தாவல் தடை சட்டத்தில் வந்து ஏமாற்றுவதற்காக, அதுல இருந்து தப்பிப்பதற்காக ஒரு சஸ்பெண்ட் பண்ணல. சஸ்பெண்ட் பண்ணிட்டோன்னா அவங்க அங்கீகரிச்ச மாதிரி ஆயிரும். அதே சமயம் அவங்க வந்து தங்களை தேமுதிக உறுப்பினர்கள் சொல்லிட்டு அதிமுகவில் வந்து இருக்கிறாங்க, ஜெயலலிதாவை வந்து ஆதரிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து விஜயகாந்தால அவ்வளோ ஆவேசமா சினிமாவில் வந்து வில்லன்களோட சண்டை போட்டவர், அதிகார வர்க்கத்தை எதிர்த்து கேட்டவர். அப்போ வந்து ஒன்றும் செய்ய முடியாம வந்து தவிச்சார். 2006 டைம்லயும் இதே போல டிஎம்கே பக்கம் ஒரு செட்டு போயிட்டாங்க. ஆமா, இதெல்லாம் வந்து நடக்குது. அப்போ ஒரு அரசியல் என்பது ஒரு எவ்வளவு பெரிய விஷயம், அது ஒரு கொள்கை சார்ந்த விஷயம், அது ஒரு செங்கலா கட்ட வேண்டிய ஒரு பெரிய அமைப்பு. இதெல்லாம் இல்லாம ஒரு ஒன்மேன் பவர் ஷோ வைத்துக்கொண்டு அதை வந்து நடத்த முடியாது. அப்போ 2014 தேர்தலில் வந்து அவர் வந்து பாரதிய ஜனதா பாமக அந்த கூட்டணியில் வந்து சேர்றாரு. அப்போ இவர் வந்து இப்ராஹிம் ராவுத்தரை தன்னுடைய ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டு பாரதிய ஜனதா என்ற வந்து முஸ்லீம்களை வெறுக்கக்கூடிய கட்சியோடு எப்படி கூட்டணி சேர்ந்தார். அப்போ அதில் அவருடைய மதச்சார்பு இமேஜ் வந்து காலி. அவர் ஏற்கனவே அவரோட படங்கள்ல எல்லாம் வந்து முஸ்லீம் தீவிரவாதிகள்லாம் பந்தாடி இருக்கிறாரு. இருந்தாலும் வந்து பிரியாணிக்கு ரம்ஜானுக்கு வாழ்த்து, இந்த மாதிரி வந்து ஒரு பொதுவான ஒரு நிறைய முஸ்லீம் நண்பர்கள் உண்டு, அந்த மத நிலை, அந்த இமேஜ் வந்து காலி. அப்போ தமிழறிவு மணியன் வந்து விஜயகாந்தனுடைய 2வது தற்கொலைக்கு வந்து அவரு ஒரு அங்கமாக வந்து அது காரணமாக இருக்கிறாரு. அதன் பிறகு வந்து 2016 தேர்தல் வந்து வருது. 2016 தேர்தலில் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் விடுதலை சிறுத்தைகள், அப்புறம் வந்து வைகோவினுடைய கட்சி, இவங்க 4 பேர் சேர்ந்து விஜயகாந்தை வந்து கூட்டணிக்கு வந்து கூப்பிடுறாங்க. திமுகவும் வந்து கூப்பிடுது. நம்ம கலைஞர் சொன்னார்ல, பழம் நழுவி விட்டது பாலியல் விழ வேண்டும் சொன்னாரு. கடைசி நேரம் வரைக்கும் வந்து பிரேமலதாவும் சதீஷும் வந்து இந்த பக்கம் வந்து அந்த வாசல்ல வந்து பிஜேபியோட பேசுறாங்க, இந்த வாசல்ல திமுகவோட பேசுறாங்க. அங்கெல்லாம் பேசி வந்து அங்கெல்லாம் வந்து சரியா வராது, சீட்டு எங்க இவ்வளவு வேணும், அவ்வளவு வேணும், இவ்வளவு பணம் வேணும், அந்த டீல்லாம் படியாம அப்புறம் உங்களுக்கு என்ன, நாங்களே தனியா நின்று பண்றேன்னு சொல்லி வந்து இவங்களுக்கு வந்து இவங்க ஒரு லாட்ரி பிரைஸ் மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. கேப்டன் நமக்கு வந்துட்டாரு, நம்ம கூட்டணிக்கு தலைமை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ சிபிஎம்முக்கு ஒரு கொள்கை இருக்கு, சிபிஐக்கு ஒரு கொள்கை இருக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு கொள்கை இருக்கு, வைகோவுக்கு கூட தமிழின ஆர்வலர்னு ஒரு கொள்கை இருக்கு. தேமுதிகவுக்கு எந்த கொள்கை இருக்கு? எந்த கொள்கையும் வந்து இல்லை. வைகோன்னு திராவிட இயக்க பாரம்பரியம் உண்டு அவருக்கு. யாருக்கு? வைகோ அவருக்கு இருக்கு. அப்ப இந்த கொள்கைகள் எல்லாம் கொண்ட கட்சி, கொள்கையே இல்லாத, முந்தா நேற்று வர பிஜேபியிலே, அதுக்கு முந்தா நேற்று வந்து அதிமுகவோட கூட்டணி வைத்த ஒருத்தரை வந்து தலைமை தாங்க வைத்து வந்து ஒரு சொந்த செலவில் சூனியம் தேடி கொண்டார்கள். அதோட சேர்த்து கேப்டனுக்கும் வந்து சூனியத்தை தேடி கொடுத்தார்கள். மக்கள் கூட்டணிங்கிற இமேஜும் சேர்ந்து போயிருச்சு. ஆமா, அது வந்து அதிமுகவினுடைய பி டீம் என்று வந்து அறியப்பட்டது. அப்போ வந்து இங்க அந்த ஆண்டாள் அழகர் கல்லூரியில தான் வந்து அந்த மாநாடு வந்து நடத்தினாங்க, லான்ச் பண்றாங்க மக்கள் நல கூட்டணி. அப்போ வந்து தோழர் திருமாவளவன், தோழர்கள் ராமகிருஷ்ணன், அப்புறம் வந்து இவர் முத்தரசன் எல்லாரும் வந்து பேசுறாங்க, எல்லாம் வைக்கிறாங்க. அப்போ ராமகிருஷ்ணன் பேசிக்கிட்டு இருக்கும்போது, தோழர் ராமகிருஷ்ணன் பேசிட்டு இருக்கும்போது விஜயகாந்த் வந்து காரில் இறங்கி வராரு. அவர் நிறுத்திட்டு கேப்டன் வாழ்க அப்படின்னு சொல்லி முழக்கம் போடுறாரு. இதெல்லாம் நான் நேர்லேயே பார்த்தேன். அப்போது இந்த கொள்கை கொண்ட கட்சிகள்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, எப்படியாவது கேப்டனுக்கு கொஞ்சம் எல்லாம் சொல்லி கொடுத்து கொள்கையெல்லாம் சொல்லி நம்ம வந்து மக்கள்கிட்ட ஒரு எம்ஜிஆர் ரெடி பண்ண மாதிரி எம்ஜிஆர்கிட்ட போய் நீங்கள் கொள்கைன்னு ஏதாவது பேச முடியுமா? கொள்கைன்னு என்ன கிலோ என்னன்னு கேட்பாரு. அது ஒரு கேலி குத்தாக முடியுது. இது வந்து ஒரு 3வது தற்கொலை. அப்போ விஜயகாந்துக்கு வந்து ஒரு இருவுரை எழுதுனது வந்து மக்கள் நல கூட்டணின்னு தெளிவாக வந்து சொல்லிடலாம். அப்போ இன்னொரு புறம் வந்து
பிரேமலதா, சதீஷ் இவர்களுடைய ஆசை இருக்கு இல்லையா, நமக்கு இவ்வளோ ஓட் பேங்க் இருக்குது, இவ்வளோ கோடியில் டீல் பேசணும், இவ்வளோ தொகுதி வேணும், ஜெயிச்சா அது இதுன்னு அப்படி ஒரு குடும்ப கம்பெனி மாதிரி வந்து கட்சியை நடத்துவது இருக்கு இல்லையா, அதுவே வந்து ஒரு பெரிய சரிவுக்கு வந்து காரணமாக இருந்தது. அதே நேரத்தில் வந்து அவர் உடல்நல குறைபாடும் வந்து ஏற்பட்டது. உடல்நல குறைபாடு இருந்தாலும் தேமுதிக அப்படின்னா விஜயகாந்த் தான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த போது மாஸ்கை போட்டுட்டு வந்து அவரை வந்து பொது இடங்களில் ஏற்றி அவர் கையை அசைக்க வைத்து அதெல்லாம் வந்து ஒரு சித்திரவதை. அதை பார்த்து விஜயகாந்த் ரசிகர்களும் சரி, தேமுதிக தொண்டர்களும் சரி வந்து கண்ணீர் விட்டாங்க. அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியம் வந்து அவரால் உட்கார முடியல, அவர் நெஞ்ச போட்டு அமுக்குறாங்க, ஆளு சின்ன உடம்பாயிருச்சு, ஆமா பிடிச்சு போட்டு அமுக்குறாங்க. அப்ப அவருக்கு வந்து ஓய்வு சிகிச்சையில் இருக்க வேண்டியவர் வந்து இப்படிலாம் வந்து அலைக்கழித்து செய்ததெல்லாம் ஒரு மாபெரும் தவறு. இப்போ கூட மியாட்டில் வந்து அவர் கொரோனாவுக்காக அட்மிட் ஆகி ரெக்கவர் ஆகிட்டாருன்னு வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் பொதுக்குழு நடக்குது, பொதுக்குழு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போ கூட்டிகிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? அப்போ நீங்கள் என்னதான் நோய்வாய்ப்பட்டு உங்களுக்கு சிரமப்பட்டிருந்தா கூட நீங்கள் தொண்டர்கள் மக்கள் மத்தியில் விஜயகாந்த் அந்த இமேஜை வந்து காமிக்கணும் அப்படின்றதுக்காக அவரை வந்து துன்புறுத்தி இருக்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு. அப்புறம் வந்து கடைசியில் அவர் வந்து 2வது வரையும் உடல் நலம் சரியில்லாமல் மியாட்டில் அனுமதிக்கப்பட்டு இறந்து போயிட்டார். ஆக மொத்தம் கூட்டி கொழித்து பார்த்தால் தமிழ் சினிமாவில் வந்து அவர் ஒரு கருப்பு நிறம் கொண்ட ஒரு நாயகனாக வெற்றி பெற்றார். அதே சமயம் வந்து அது கலர் பற்றிய ஒரு இதெல்லாம் மாற்றிருச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஹீரோயின் வந்து சிவப்பு தான், நாயகிகள் வந்து சிவப்பாக தான் இருக்கணுன்றது வந்து எழுதப்படாத ஒரு விதி. 2வது வந்து நாயகர்கள் 60 வயசில் கூட டூயட் பண்ணாலும் நாயகிகள்லாம் ஒரு 20-30 வந்து அவங்க ரிட்டையர் ஆயிடணும், அடிச்சுட்டு அப்புறம் அம்மா கேரக்டர் அண்ணி கேரக்டர் வந்து போயிடணும். அப்போ ஆண்களில் வந்து ஒரு கருப்பாக இருக்கிறவர் வந்தார் அப்படின்றது ஒன்று, புதுமுகங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாருன்றது ஒன்று. எந்த கொள்கையும் ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு கட்சியை ஆரம்பித்தார். சரி, தன்னுடைய அரசியல்லையாவது வந்து இப்போ அவர் 2005 கட்சி ஆரம்பித்த போது பண்ருட்டி ராமச்சந்திரன் என்ற ஒரு கொட்டை போட்ட பெருச்சாளி, இப்போ ஜெயலலிதா இருக்கும் பொழுது ஆர்.எம். வீரப்பன், திருநாவுக்கரசு, பண்ருட்டி ராமச்சந்திரன், எஸ்.டி. சோமசுந்தரம் எல்லாம் வந்து விலகுறாங்க. அப்போ ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா, இந்த 4 பேரையும் முடியிலிருந்து உதிர்ந்த ரோமங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து பாமக போறாரு, அப்புறம் வந்து தேமுதிக ஆரம்பிப்பு அங்கே வந்து சேர்றாரு. ஒரு முறை வந்து விஜயகாந்தோட பயணிக்கும் போது வந்து சொல்றாரு, இது வந்து ஆனந்த விடனில் வந்து செய்தி, சென்ற இடமெல்லாம் வந்து தெருவெல்லாம் வந்து மக்கள் கூட்டம் இருக்குது, எம்ஜிஆருக்கு பிறகு இவ்வளவு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் திரள்வதை வந்து கேப்டன் விஜயகாந்துக்கு தான் திரண்டாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவரெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாரு. என்ன அதை வைத்துக்கொண்டு ஏதாவது தேமுதிக 30-40 சீட்டு ஜெயிச்சு கூட்டணி ஆட்சின்னு வந்து ஏதாவது ஒரு மந்திரி கிடைக்காதா? அப்போ இப்படியெல்லாம் உசுப்பி விட்டு அவருடைய வளர்த்தாரே தவிர அவருடைய ஒரு யதார்த்தமான ஒரு கிராமத்து ஒரு மனிதனுடைய அந்த செயல்பாட்டு அறிவு என்பது இந்த அரசியல் இதெல்லாம் வந்து இந்த விஸ்தாரமான அந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கு போதுமானதாக இல்லை. அவருடைய சினிமா வாழ்க்கையும் கூட இயக்குனர்கள், வசனகர்த்தா இவர்களுடைய உதவியால் தான் வந்து வெற்றியடைந்ததாக இருக்கிறது. 2வது வந்து குடும்பம். அப்போ வந்து நீங்கள் வந்து கொள்கை நீங்கள் வந்து பேசலையே தவிர கொள்கையை வந்து கடைபிடிக்கிறீங்களா, குறைஞ்சது ஊழல் எதிர்ப்புலையாவது உறுதியாக இருக்கிறீங்களா, மதவாத எதிர்ப்புலையாவது உறுதியாக இருக்கிறீங்களா, இதெல்லாம் வந்து மக்கள் வந்து பார்ப்பாங்க. அப்போ அது எல்லாத்துலேயும் வந்து அவர் தோல்வி அடைந்து கடைசியில் வந்து இன்று தேமுதிக வந்து அதனுடைய விஜயகாந்த் மறைவோட அந்த கட்சியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மறைவுக்குரிய இடத்துல இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறீங்க, மக்கள் பரிசீலிக்கட்டும். நிறைய விஷயங்கள், அது பரிசீலிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக விஜயகாந்த் ரசிகர்கள் இதை பரிசீலிக்கணும். எந்த அரசியலை பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு யதார்த்த தேவை ஒன்று இருக்குது. சித்தாந்தமற்ற அரசியல் அப்படிங்கிறது எப்படி முடியும் அப்படிங்கிறதுக்கு தேமுதிக ஒரு உதாரணமாகவே இருந்துவிட்டது. அதை அவரும் தன்னுடைய வாழ்நாளிலே பார்த்துட்டு போறார். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேயர்களே, மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.